ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று மேன்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே மேன்மை என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விருப்பமான ஒன்றாகும். எல்லா மனிதர்களும் மேன்மை அடைவதற்கு தான் அநேக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் நீங்கள் என்ன சொல்கிறது என்றால், மேன்மை அடைவதற்கு 2 காரியங்களை செய்யும்படியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் மேன்மை அடைவதற்கு கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முதலாவது ஆதியிலே மனிதனை தேவன் படைத்தார். ஆதாமியும் ஏவாளும் அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த கட்டளை அவர்கள் மீறி பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள், மேன்மைகளை இழந்து போனார்கள், ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். அதை தான் தேவன் அப்படி மனிதர்கள் கட்டளைகளை மீறக்கூடாது என்று தேவன் நினைக்கிறார். நாமும் கூட தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை மேன்மையாக வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நிமிடமும், எல்லா நேரங்களிலும் தேவனுடைய கட்டளைகளை கருத்தாய் கவனமாய் நாம் கை கொள்ளும்போது மெய்யாகவே பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் தேவன் உங்களை மேன்மையாக வைப்பதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படிவோம். 2வதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்களாக அவருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். வேதத்தில் அவருடைய குரல், அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம், இங்கு வேதத்தில் ஒவ்வொரு வசனங்கள் அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனித்து அதற்கு உண்மையாய் நாம் செவி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் வேதத்தை அதிகாலையில் வாசிப்பீர்கள் என்றால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறோ அதை உண்மையாய் நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த வார்த்தைகள் மிகவும் உண்மையானவைகள். நீங்கள் உயர்வை அடைய வேண்டும், மேன்மைகளை அடைய வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்கேயும் யாரையும் தேடி செல்ல தேவையில்லை. ஆனால் இந்த வேத வசனத்திற்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுக்கும் போது இந்த வசனத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் செய்து பார்ப்பீர்கள் என்றால் மெய்யாகவே இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீங்கள் உண்மையாய் மேன்மையாய் தேவன் உங்களை மாற்றி ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். செவி கொடுப்போம், கவனிப்போம், கர்த்தருடைய மேன்மையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மேன்மை அடையும்படியாக, மேன்மையாக வைக்கும்படியாக நீர் விருப்பமுள்ளவராக இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீர் கொடுக்கிற இந்த மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன்.